வணக்கம். ஜெயஹிந்த். இந்தியா மற்றும் ரஷ்யா பூட்டின் அவர்களுடைய வருகை. பூட்டினை வரவேற்கிறதுக்கு பிரதமர் மோடி அவர்களே நேரடியா விமான நிலையம் சென்றது. அவர் வரவேற்று டோட்டலா புரோட்டோகால்லாம் பிரேக் பண்ணாங்க. அவங்களுடைய ரெகுலர் ரேஞ்ச் ரோவர்ல போகல. ஒரு மகாராஷ்டிரா ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர்ல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிரதமருடைய வீடான 7 ரேஸ் கோர்ஸ் ரோடுக்கு வந்தது. அதன் பிறகு ஒரு தனிப்பட்ட விருந்து. அதன் பிறகு இவங்க ஜனாதிபதியை சந்திச்சது அப்படின்னு சொல்லி டே ரொம்ப பேக்டா இருந்துச்சு. டிசம்பர் 5ஆம் தேதி இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான மீட்டிங்ஸா அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. டெலிகேஷன் லெவல்ல இருநாட்டு வர்த்தக உறவு எல்லாம் சேர்ந்து ஈவினிங் அவர் திரும்ப கிளம்பி போறாரு. இப்ப இந்த இடத்துல குறிப்பா இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூட்டின் அவர்களுடைய whatever you need strategy. அதாவது நீங்க அமெரிக்காவோட ஒரு நாடு, குறிப்பா இப்ப இந்தியா அமெரிக்கா எடுத்துக்கங்க. இந்தியா அமெரிக்காவுடைய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் பாத்தீங்க அப்படின்னா பல வருடங்கள் ஒரு லைனா போய் போடப்பட்டுச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். GE 404 மற்றும் 414 என்ஜின் நம்ம தேஜஸ் உடைய இதயம். இப்ப இந்த என்ஜினை கொடுக்கறதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்க. உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்ஜின், அதாமா அதுல டிபேட்டே வேண்டாம். பட் இந்த என்ஜினை கொடுக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு 80% வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி நாங்க கொடுப்போம். ஆனா இந்தியால இந்த என்ஜினை நாங்க தயாரிக்க மாட்டோம். இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்ககிட்ட இருந்து 200 என்ஜின் கூட நான் வாங்கிக்கிறேன். எனக்கு அந்த தொழில்நுட்பத்தை கூட இந்தியாலேயே நம்ம சேர்ந்து தயாரிக்கலாம். ஏன்னா HAL போன்ற நிறுவனங்கள் இல்ல தனியார் நிறுவனங்களுக்கு அந்த விமானத்தை தயாரிக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு நம்மளால நகர முடியும். அமெரிக்கா ஒத்துக்கல. ரொம்ப நெகோசியேஷனுக்கு பிறகு 80% வரைக்கும் நாங்க டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் தரோம், 20% நாங்க தரமாட்டோம். இதை அமெரிக்கால தான் தயாரிச்சு அனுப்புவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த இடத்துல இந்த என்ஜின் அவசரமா தேவை அப்படின்ற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஏன்னா நமக்கு ஃபைட்டர் ஜெட்டோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த என்ஜினோடைய ப்ரொடக்ஷன்ல சப்ளை செயின் ப்ரையாரிட்டி அப்படின்னு ஒன்னு கொடுப்பாங்க. ஒரு 4 ஆர்டர் இருக்கு அப்படின்னா இதே என்ஜினை துருக்கியும் கேட்கறாங்க. இதே என்ஜினை பல நாடுகள் கேட்டுட்டு இருக்கு. இந்தியாவுடைய வால்யூம் அதிகம். அப்போ பாத்தீங்கன்னா யார் அதிகமான ஆர்டர் கொடுக்கறாங்களோ அவங்களோட ஆர்டர் முதல்ல பண்ணணும் அப்படின்ற போது அதையும் அமெரிக்கா பண்ணல. ஆனா அதுக்கு நேர்மாறா பூட்டின் அவர்கள் சொன்னது இந்த ஒரே ஒரு வார்த்தையிலேயே புரிஞ்சிருக்கும். இந்த சென்டென்ஸ்ல வாட் எவர் யூ நீட், என்ன வேணுமோ எடுத்துக்கங்க அப்படின்னுட்டு. இப்போ இந்த இடத்துல அன்ரெஸ்ட்ரிக்டட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி, இந்த 80-90 சோர்ஸ் கோட் கொடுக்க மாட்டோம், இந்த கதையே கிடையாது. எல்லாத்தையும் நீங்க கொடுக்கறோம், உங்களோட தொழில்நுட்பத்தை நீங்க எடுக்கணும். பட் என்ன பிரச்சனைனா, தொழில்நுட்பத்தை எடுத்து நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். HAL எல்லாம் இப்ப இருக்கிற விமானங்களே இதுவரைக்கும் அவங்க டைம்ல கொடுக்க முடியல. சோ தனியார் நிறுவனங்கள் இதுல ஈடுபடணும் அப்படின்றது நேஷன் பிரையாரிட்டி. இது நம்ம ஒரு நான் HALக்கு எதிரானவனோ அப்படிலாம் கிடையாது. பட் இன்னைக்கு நாட்டோடைய பாதுகாப்பு தேவை, இருக்கக்கூடிய அச்சுறுத்தல், நம்ம ஃபைட்டை பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா பல நிறுவனங்கள் உள்ள இந்த விமானங்களை தயாரிச்சாதான் நம்மளால டைமுக்கு நம்மளுடைய விமானப்படைக்கு சப்போர்ட் பண்ண முடியும். நவ் இப்ப இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்றது Su-57 உடைய என்ஜின். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய AEC ரேடார், அப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஸ்டெல்த் டெக்னாலஜி, இது எல்லாமே சேர்ந்து இந்தியாவுக்கு வரும்போது நம்மளோட 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் FGFAன்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த கனவு அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப டிசைன்ல பேப்பர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய AMCA ப்ராஜெக்ட் முதல் ஃபிளைட் எல்லாமே டைம்ல முடிச்சாங்கன்னா, HAL இந்த போன்ற நிறுவனங்கள் டைம்ல முடிச்சாங்கன்னா 2035 தான் முதல் சோதனை ஓட்டத்தை இந்தியா பார்க்க முடியும். அதன் பிறகு அது ப்ரொடக்ஷனுக்கு போய் வரதுக்கு 2045 20 வருட காலத்துக்கு கம்மியா அது வரப்போறது கிடையாது. இப்ப இந்த என்ஜின், இந்த தொழில்நுட்பம் நமக்கு கிடைக்கும் போது இந்திய தேவைக்கு ஏற்ப இந்தியா, ஏன்னா நம்ம பல நாடுகள்ல இருந்து மிசைல்ஸ் வச்சிருக்கிறோம். இந்தியால இருந்து நம்மளுடைய சொந்த மிசைல்ஸுமே இருக்கு. இது எல்லாம் ஒன்னா ஃபிட் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு அதை ரெடி பண்ணணும் அப்படின்ற போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு லீப்பா இந்தியாவுடைய விமானப்படைக்கு கொடுக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு 5 S-400 ஸ்குவாட்ரன்ஸ், 300+ மிசைல்ஸ் நம்ம பிளான் பண்றோம். இப்போ நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றி என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆபரேஷன் சிந்துல இந்தியாவுடைய ஏர் டாமினன்ஸ். இந்த ஏர் டாமினன்ஸ் விமானப்படை மட்டும் வச்சு நம்ம கொண்டு வரல. பாகிஸ்தானுடைய விமானங்கள் மேல எழும்பாம பார்த்துக்கிட்டதுல S-400க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்கு.
ஏன்னா அவங்களுடைய JF-7 ரக விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதும் சரி, J-10 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதும் சரி, ரெண்டுமே அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி சிறிது நொடிகளுக்குள்ள அது சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. இத பத்தி 2018ல நான் பேசியிருந்தேன். இதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத இப்ப நம்ம கிளியரா பாக்குறோம். இப்போ இந்த Su-57 உடைய டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரோட இந்தியாவுக்கு HAL தவிர இந்தியாவுடைய தனியார் நிறுவனங்களும் இந்த விமானத்தை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 20-30 ஜெட் இமீடியட்லியா நம்ம ஆஃப் த ஷெல்ஃபா வாங்கணும். 2026ல வாங்கிட்டு அதுல நம்மளுடைய ஆஸ்ட்ரா மார்க் 3 மற்றும் ருட்ராம் இந்த ரெண்டுத்தையும் நம்ம கொண்டு வந்தோம், ஃபிட் பண்ணோம் அப்படின்னா சடனா ஒரு மிகப்பெரிய லீப் இந்தியா கொடுத்துரும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய விமானப்படையோடைய கேப் அவங்களுக்கு பிப்ரவரியிலிருந்து ஆரம்பிச்சு ஜூன் 2026க்குள்ள சைனாவுடைய J-10 ரக 5ஆம் தலைமுறை விமானம் அப்படின்றது வரப்போகுது. அப்ப நம்மளை விட அவங்க சுப்பீரியரா இருப்பாங்க. அந்த இடத்த கிளியர் கட்டா இது பிரேக் பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ராஸ்டெக் ஓட CEO செர்கே அவர்கள் துபாய் ஏர் ஷோல பேசும்போது Su-57E அப்படின்ற சூப்பர் க்ரூஸ் மிசைலா காமிச்சிருந்தாரு. இதையும் பாகிஸ்தான் தடுக்கவே முடியாது. 500 கிலோமீட்டருக்கும் அதிகமா போகக்கூடியது. சோ இந்த இடத்துல இந்திய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா S-400 உடைய இந்த 100 பில்லியன் ரிக்வெஸ்ட் கிட்டத்தட்ட 2027ல ஆரம்பிச்சு 29க்குள்ள இந்த 5 பேட்டரிஸ் S-400 ஒரு 300+ மிசைல்ஸ் உள்ள வந்துச்சுன்னா நமக்கு பஞ்சாப்ல ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய சிக்கன் நெக்னு சொல்லக்கூடிய சிலிகுடியில ஒரு சின்ன கேப் இருக்கு. இதுல ஒரு 500-400 கிலோமீட்டர் அளவுக்கான ஷீல்டு நம்ம கிட்ட இருக்கு. S-500யும் நம்ம சப்ளிமெண்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹைப்பர்சானிக் ஷீல்ட் கொடுத்துரும். ஹைப்பர்சானிக் ஷீல்ட்னா என்னன்னா, பாகிஸ்தான் ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணையில ஏவினாலோ, இல்ல அவங்க ஒரு பலிஸ்டிக் ரக ஏவுகணையில ஏவினாலோ, இல்ல சைனா தரப்புல இருந்து இல்ல நாளைக்கு பங்களாதேஷா கூட அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்ற போது இந்தியாக்குள்ள எந்த ஒரு ஏவுகணையுமே உள்ள வர முடியாது. கிட்டத்தட்ட 90% ஃபூல் ப்ரூஃபா நம்மளால அதை வீழ்த்த முடியும். சோ ஏர் டினையல், நம்ம இது ஏர் டினையல்ன்றது எதிரி விமானம் நம்ம நாட்டுக்குள்ள வராம, எதிரியோட ஏவுகணைகள் நம்ம நாட்டுக்குள்ள வராம பார்த்துக்கணும். அப்ப அந்த மாதிரி பார்த்துக்கும் போது உங்களுடைய விமானங்கள், உங்களுடைய ஏவுகணைகள் ரொம்ப எளிமையா போயிட்டு 2 மிஷன் விமானப்படை பண்ணுவாங்க. ஒன்னு SEAD, சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ், இன்னொன்னு DED, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ். இதுதான் சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் தான். மே 10ஆம் தேதி விடிய காலையில இந்திய விமானப்படை பாகிஸ்தான் பண்ணாங்க. அதை பண்ணி 4 மணி நேரத்துல பாகிஸ்தான் சரண்டர் ஆனதை நம்ம பார்த்தோம். சோ சைனாக்குமே இது பொருந்தும். அவங்களது இன்னும் அதிகமா நெட்வொர்க் சென்ட்ரிக்கா போறதுனால நீங்க நெட்வொர்க் கமாண்ட் சென்டர்ஸ், சைனாவுடைய ரேடார்ஸ், சைனாவோட ஹேங்கர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணோம் அப்படின்ற போது அவங்களால அந்த போர்ல இயங்க முடியாது. சைனாக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய விமானத்தளங்கள், ஓடுகளங்கள் எல்லாமே ரொம்ப ஹை ஆல்டிடியூட்ல இருக்கு. அதோட டேக் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வெறும் 50% தான். இன்னொரு விஷயம், சைனாவுடைய சப்ளை செயின், புல்லட் ட்ரெயின், ஹை ஸ்பீட் ட்ரெயின்லாம் இவங்க போட்டிருந்தா கூட மெயின்லேண்ட்ல இருந்து இங்க வர்றது அப்படின்றது கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் கடந்து வரணும். அவ்வளவு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி யுத்த காலத்துல கொண்டு வர முடியாது. அது ரஷ்யா எப்படி அடி வாங்கினாங்க யுக்ரைன்ட்ட அப்படின்னு சொல்லி அந்த முதல் 3 வார யுத்தத்தை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல ஒரு கிளியர் கட்டான அட்வான்டேஜ் கொடுக்குது. இப்ப ராஸ்டெக்கோடைய இந்த G2G பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா இது பிராமோஸ் 2ஓட ஜாயிண்ட் வெஞ்சரையும் ஆஃப்செட் பண்ணும். HALல இருக்கக்கூடிய நாஷிக் லேப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 70% லோக்கல் கான்டென்ட் வரையும் அவங்க கொண்டு வர முடியும். கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு சுகோயோட இதுல அவங்க HALஐ கண்டிப்பா நம்ம பாராட்டணும். அந்த இடத்துல அவங்க இண்டிஜினைஸ் பண்ணாங்க, நிறைய விஷயம் உள்ள இருந்து கொண்டு வந்தாங்க. சோ Su-57 மற்றும் S-400 ஒரு மிகப்பெரிய பர்ச்சேஸ். அதன் பிறகு இந்தியாவுடைய AMCA இப்ப 6ஆம் தலைமுறை விமானத்துக்கு இப்பல இருந்தே வேலை ஆரம்பிச்சாதான் 2040-45க்குள்ள 6ஆம் தலைமுறை விமானத்தை இந்தியாவால எட்ட முடியும். சோ நம்ம ஸ்ட்ரகிள் ஆகக்கூடியது என்ஜின். அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஏர்கிராஃப்ட் நீங்க தயாரிக்கும் பொழுது இந்தியாவுடைய தேவைக்கேற்ப அடுத்த கட்ட 5ஆம் தலைமுறை 6ஆம் தலைமுறை விமானங்களை இந்தியால தயாரிக்க முடியும். இந்த இடைப்பட்ட ஒரு 10 வருட காலத்துல 35 வரைக்கும் இந்தியா ஒரு பாகிஸ்தான் கிட்டயோ சைனா கிட்டயோ 2 ஃப்ரண்ட் வாரோ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா இது ஒரு சாலிடான மிலிட்டரி அட்வான்டேஜ் நம்மளுக்கு கொடுக்கும். சோ இந்த பேச்சுவார்த்தையில பல வர்த்தகம் எல்லாமே 100 பில்லியன் ட்ரேட், இது எல்லாமே இருந்தாலும் அடிப்படையா பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 இது ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது. இப்ப அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதோடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படின்றது இன்னைக்கு சாயங்காலம் வரும். நம்ம நேத்து ஒரு நாள் முன்னாடி நம்ம ரெக்கார்ட் பண்றதுனால இந்த செய்தி கொஞ்சம் லேட்டா கிடைக்கும்.
சோ மைனர் டீடைல்ஸ் என்ன, இது எதை நோக்கி அவங்க போறாங்க, இது என்ன மாதிரியான அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கும்ன்றதை ஏற்கனவே பார்த்தோம். என்ன மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு? மீண்டும் வழக்கம் போல வெறும் அரசு நிறுவனமான HAL மட்டும் தயாரிக்க போறாங்களா, இல்ல இதுல தனியார் நிறுவனங்களையும் அரசு கூட்டா சேர்க்க போறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது, இந்த விமானத்தை இந்தியால தயாரிக்கும் போது எங்க தயாரிக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா அதை பொறுத்து ஒரு பெரிய டிஃபென்ஸ் ஈகோசிஸ்டம் அப்படின்றது கிரியேட் ஆகும். பெங்களூர்ல இதற்கான முன்னெடுப்பு எடுத்தாங்க அப்படின்ற பட்சத்துல நமக்கு குறிப்பா கோயம்புத்தூருக்கு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும். சோ ரஷ்யாக்கு டேக் வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி, அமெரிக்காக்கு இன்னொருத்தல நான் பெஸ்டா கொடுப்பேன், ஆனா என் டேர்ம்ஸ்ல தான் கொடுப்பேன், தொழில்நுட்பம் கொடுக்க மாட்டேன், சோர்ஸ் கோட் கொடுக்க மாட்டேன், நான் எப்ப தேவையோ அப்ப நிறுத்திடுவேன் அப்படின்றத பார்க்கும் பொழுது கிளியர் கட்டா ஒரு இந்தியாவுடைய அந்த ரஷ்யாவை மட்டுமே நம்பி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த டைவர்சிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு 20-25% இது பண்ணாலும் இந்தியாவுடைய கோர் வார் மிஷன் அப்படின்றது, நம்மளுடைய கோர் வார் மிஷன் அப்படின்றது ரஷ்யாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்த ஒரு 30 வருடத்துக்குன்றத இந்த சந்திப்பை தெளிவா காமிக்குது. உங்க காமெண்ட்ஸ்ன்றத காமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.